ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1ல் இலக்கணம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இலக்கணம் என்னதுன்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் எழுத்துக்களோட வகை என்னதெல்லாம் பார்க்க போகிறோம், தொகை என்னதெல்லாம் பார்க்க போகிறோம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றில் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளை இலக்கணம் என்கிறோம். இலக்கணம் எனப்படும். அதாவது மொழியை எவ்வாறு பேசணும் எழுதணும் அப்படிங்கிற வரையறை பண்ணியிருக்காங்க. அந்த வரையறை தான் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5. அது என்னதுலானா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி 5 வகை இலக்கணம். இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அந்த இதுல எழுத்து என்னதுன்னு பார்க்க போறோம். எழுத்து அப்படிங்கிறது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. அதாவது ஒளி வடிவமா எழுப்பப்படுவதும் வரி வடிவமா எழுதப்படுவதும் எழுத்தாம். உயிரெழுத்துக்கள் எழுத்து 2 வகைப்படும். இந்த எழுத்து 2 வகைப்படும். ஒன்னு உயிரெழுத்து, இன்னொன்னு மெய்யெழுத்து. அதுல ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து என்னதுன்னு பார்ப்போம். உயிருக்கு முதன்மையா இருக்கிறது காற்று தான். அதாவது இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் தான் பிறக்கின்றன. அது எப்படிலாம் பிறக்கும்னா வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 எழுத்துக்களும் 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிரெழுத்து மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 12. உயிருக்கு முதன்மையானது காற்று. அந்த காற்று வெளிப்படும் போது அந்த உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றது. இது 3 வழியா பிறக்குமா. வாயை திறக்கிறதால ஆ, உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் அ முதல் அவ்வரை உள்ள 12 உயிரெழுத்துக்கள் எனப்படுகின்றன. இந்த 12 எழுத்துக்களையும் வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் இந்த செயல்பாடுகள்ல தான் இந்த 12 எழுத்து வருது. இந்த 12 உயிரெழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 12. எழுத்து எத்தனை வகைப்படும்னா 2 உயிரெழுத்து. அந்த உயிரெழுத்துக்களோட எண்ணிக்கை 12. அந்த உயிரெழுத்துக்கள் என்னதெல்லாம் பார்ப்போம். அது குறுகி ஒலிக்குமா. அதை குறில் எழுத்துக்கள் 5 குறில் எழுத்துக்கள் இருக்கு. நீண்டு ஒலிக்கும் 7 நெடில் எழுத்துக்கள் இருக்கு. உயிரெழுத்துக்கள்ல குறில் நெடில்னு இருக்கு. அந்த இதுல குறில்ல 5 இருக்குது, நெடில்ல 7 இருக்குது. அந்த இது குறில்லாம் என்னதுலானா குறுகி ஒலிக்கிறது தான் குறில் எழுத்துக்கள். அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கிறது தான் நெடில் எழுத்துக்கள். அப்ப 7 நெடில் எழுத்து இருக்கு. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7 நெடில் எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்தலாம். ஏன்னா இதுக்கு கால அளவு கம்மியா இருக்கும், இதுக்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் அதை பொறுத்தே குறில் நெடில் நாம பிரிக்கிறோம். மாத்திரை என்பதுதான் இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு நொடி ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. இந்த மாதிரி இது பண்றதுதான் மாத்திரை. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. அதாவது இந்த குறில் எழுத்து இருக்குல்ல, இதை ஒலிக்கும் கால அளவு ஒரே ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. இந்த நெடில் எழுத்து இருக்குல்ல, இதை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அப்ப குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2 மாத்திரை. அப்புறம் மெய்யெழுத்துக்கள் என்னன்னு பார்ப்போம். மெய்யெழுத்துக்கள் என்பது மெய் அப்படிங்கிறது உடம்பு. அங்க உயிரெழுத்துக்கள் காற்று அப்படின்னு பார்த்தோமா. உயிருக்கு முதன்மையான காற்று. மெய்யுக்கு உடம்பு. மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது. இங்க மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடம்பு தானே, அதனால உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாததா இருக்கும். மெய்யெழுத்துக்கள் 18. உயிரெழுத்துக்கள் 12ன்னு பார்த்தோமா. மெய்யெழுத்துக்கள் அதே மாதிரி 18. இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன், இத், இந்து, இப், இம், இ, இர், இல், இவ், இல், இர், இர், இன் இந்த 18 மெய்யெழுத்துக்கள். அப்ப மெய்யுக்கு உடம்பு அப்படின்னு அர்த்தம். மெய்யெழுத்துக்களை ஒடிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது. இந்த 18 மெய்யெழுத்துக்கள். இப்ப இந்த 18 மெய்யெழுத்துக்கள் 3ஆ பிரிக்காங்க. மெல்லினம், வல்லினம், இடையினம். ஃபர்ஸ்ட் வல்லினம். வல்லினம்னா கசட,
தபர, அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. மெல்லினம்னா இங்கு இஞ்ச் இன் இந்த் இம் இன் ஞனன நமன. இடையினம்னா எரல வளல. இர் இ இர் இல் இவ் இல் இல். இதான் இந்த மெய்யெழுத்துக்களை 3ஆ பிரிக்காங்க. மெல்லினம், வல்லினம், இடையினம். எப்படி உயிரெழுத்துக்கள்ல வந்து குறில் நெடிலா பிரிச்சாங்க, அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள்ல வல்லினம், மெல்லினம், இடையினம்னு 3 வகையா பிரிக்காங்க. அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. குறிலுக்கு வந்து 1 மாத்திரைன்னு பார்த்தோமா, நெடிலுக்கு வந்து 2ன்னு பார்த்தோமா, மெய்யெழுத்துக்களுக்கு வந்து அரை மாத்திரை. அதாவது கசட தபர, இக்கு இச்சிட் இத் இப்பு இர் ஆகிய 6ம் வன்மையா ஒலிக்கின்றனவாம். அதான் வல்லினம் சொல்றாங்களா. இங்கு இஞ்ச் இன் இந்த் இம் இன் வந்து மென்மையா ஒலிக்கின்றன. மெல்லினம் சொல்றாங்களா. இந்த இ இர் இல் இவ் இல் இல் ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. இடைப்பட்டு ஒலிக்கின்றன இடையினம் சொல்றாங்க. இப்போ உயிர்மெய் மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். உயிர்மெய் எழுத்துக்கள்னா மெய்யெழுத்து 18 இருக்கா இன்ட்டு உயிரெழுத்து 12 இருக்கா, 2 இது பண்ணோம்னா 216 எழுத்துக்கள் இருக்கு. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கு வந்து 216. உயிர்மெய் எழுத்து கேட்டாங்கன்னா 216. மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில். மெய் இருக்குல்ல, மெய்யுடன் மெய்யெழுத்து அதோட உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில். மெய்யும் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில். ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என 2 வகைப்படுத்தலாம். இந்த உயிர்மெயையும் 2 வகைப்படுத்தலாம். என்னது, உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயுதெழுத்து. தமிழ் மொழியில் உயிர்மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்தும் இருக்குது. அதான் ஆயுத எழுத்து அக்னா. இந்த ஆயுதத்தை ஒலிக்கும் கால அளவு வந்து மாத்திரை அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. இதுதான் மாத்திரை அளவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்ப்போம். உங்கள் பெயர் உங்களது நண்பர்கள் பெயருக்கான மாத்திரை அளவை கவிலன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. இதுக்கு மாத்திரை அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்? கே வந்து 1 மாத்திரை தானே, பிக்கும் 1 மாத்திரை, லேவுக்கு 1 மாத்திரை, இரு வந்து மெய்யெழுத்து தானே, அப்ப அரை மாத்திரை, 3 மாத்திரை. இதெல்லாம் உயிர்மெய் குறில் தானே, க பி ல, அதனால எல்லாத்துக்கும் 1 மாத்திரை. இரு வந்து மெய்யெழுத்து, அதனால அரை மாத்திரை, மொத்தமா 3 மாத்திரை.